ஏக்க சாரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சாரி உடுத்தது நீங்க கொஞ்சம் குண்டா தெரியுறீங்களே. இடி குண்டாவ தெரியும். ஆமாக்கா, கொஞ்சம் குண்டா தான் தெரியுறீங்க. ஆனா இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாத்துங்க. குண்டா தெரியும் சொல்லிட்டு அழகா இருக்குங்க. இப்ப இது எடுக்கணுமா வேண்டாமா இல்ல வேற சாரி பார்க்கலாமா என்னன்னு தெரியலையே. ஏக்க எனக்கு இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு. சின்ன பொண்ணு பேசாம நான் இந்த சாரியை வச்சுட்டு வேற சாரி இருக்கட்டா? இதுல நான் குண்டா தெரியும்னா? இல்லக்கா நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த கலர் இல்லைன்னு சொல்லி தானே எடுத்தீங்க, அப்படி இதே கட்டிடுங்க. இப்ப என்ன பண்ணதுக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்க. ஊருக்கு போனது வேலையா ஜிம்முக்கு போகணும். ஏக்க எங்க போறீங்க? ஜிம்முக்கு போறேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒல்லி ஆகணும் சின்ன பொண்ணு. அது ஊருக்கு போன அப்புறம் பாத்துக்கிடலாம். ஏக்கா எனக்கு இந்த சாரி நல்லா இருக்குல்ல, நான் இதே எடுக்கட்டா? நல்லதா இருக்கு. நம்ம சாரி விட இப்ப சாரி ரொம்ப அழகா இருக்கே. இப்ப இதை மாத்தவும் முடியாது. நம்ம கிட்ட வேற இந்த கலரும் இல்ல. நான் வேற இந்த சாரியில குண்டா இருக்கேன்னு வேற சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ணதுக்கு, எடுக்கலாமா வேண்டாமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. இங்க வேற இவ்வளவு சாரி கலெக்ஷன் வச்சிருக்காவ. பேசாம இதை வச்சுட்டு வேற சாரி எடுக்க வேண்டியதான். இவங்க கிட்ட இதே எடுக்கேன்னு சொல்லிட்டு பில்லு போடும்போது வேற சாரி கொடுத்துட வேண்டியதான். ஏக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போவோம் பில்லு போடுறதுக்கு. சின்ன பண்ணே நீ போயிட்டே இரு, நான் வரேன். ஏங்க நீங்க எங்க எது போறீங்களா? ஒரு இடம் போலட்டி உன் கூட தான் வரேன் வா. சரி வாங்க. அடுத்தது நகை கடைக்கு ஏதோ போகணும்னு சொன்னவ. ஏக்கா உங்களுக்கு லேசா வயிறு பசிக்கல இருக்கா? எது லேசா பசிக்கா? என்ன வயிறு பசிக்கும் தெரியுமா? போற ரூட்ல ஏதாவது ஹோட்டல்ல நிப்பாட்டினா நல்லா இருக்கும். இல்ல டீ வடைன்னு வாங்கி கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிருவாங்களான்னு தெரியல. சரி வா சின்ன பண்ணே போய் பில்ல போட்டுட்டு போவோம். சரிக்கா வாங்க. அம்மா எனக்குள்ள ட்ரெஸ் எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மக்களே. ஆனா உனக்கு இந்த கலர்ல பாவாடை சட்டை இருக்குல்ல, வேற ஏதாவது எடுத்துக்க கூடாதா? அம்மா எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்குமா. மாதிரி இன்னும் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். நான் வேணா உனக்கு அது போட்டு காட்டட்டா? உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நம்ம அதையே எடுப்போம். மக்களே உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுவும் அழகா தான் இருக்கு. ஆனா உனக்கு இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல? இருக்கு. ஆனா சரி மக்களே உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடு சரியா? சரி இருங்க, நான் இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன்ல அதையும் போட்டு காட்டுக்கேன். சரி சரி போ. சித்தி வா சோனி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? ஆமா சித்தி, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பில்லு போடக்கூடிய இடத்துல வச்சாச்சு. அப்படியா? இந்த சுவாபி ஒரு 2 3 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காளாம். அதவ போட்டு காட்டுவானே, பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு நாங்களும் அங்க வரோம். நீ போ. சரி சித்தி. இந்த சுபினை எங்கேயாவது பார்த்தேன்னா அவனையும் ட்ரெஸ் எடுத்துட்டு பில்லு கவுண்டர் கிட்ட வர சொல்லு. சரி சொல்லுங்க. வேற எல்லாரும் எங்க நிக்காவ? எல்லாரும் அங்கதான் பில்லு போடக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. நீ எங்க போயிட்டு இருக்க? இல்ல நான் உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன். சரி சரி தனியா அங்கே இங்கேயும் சுத்தாத, போய் அந்த பில்லு கவுண்டர் கிட்ட நின்று நான் வந்திருக்கேன். சரி சித்தி. மாதிரி சுவானி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சித்தி சொல்லுங்க. இங்க பாரு சுவானி, நான் ஏதாவது சொன்னேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. என் மனசுல பட்டதை நான் சொல்லுங்க. என்னாச்சு சித்தி, ஏதாவது பிரச்சனையா? வந்த இடத்துல நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுதான், இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இங்க பாரு சுவானி, அம்மா உன்னையும் அக்காலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, உனக்கே நல்லா தெரியும். என் அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. சத்யாவெல்லாம் பொண்ணு கேட்டு எத்தனை பேர் வராங்க தெரியுமா? நானும் பாட்டியும் நிறைய வாட்டி அம்மாட்ட சொல்லியிருக்கோம். ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிச்சு அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறது எல்லாம் பார்த்து அப்புறமா தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு. என்னாச்சு சித்தி திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லுவீங்க? ஒன்னும் இல்ல சுவானி, என் மனசுல தோணுச்சு அதனால சொன்னேன். ஏன்னா உங்க வயசு அந்த மாதிரி, உங்க வயசெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்தோம். இந்த வயசுல என்னென்ன தோணும், வெளியே போறோம், நிறைய பேரை பார்ப்போம் எடுப்போம், ஒரு விஷயத்துல நம்ம ஆசைப்படுவோம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அம்மாவே அப்பாவே நினைச்சு பார்க்கணும் சரியா? சித்தி நீ எந்த தப்பும் பண்ணேன்னு நான் சொல்லல, பண்ணுவேன்னு நான் சொல்லல. நாங்க 2 பேரும் உன் வயசுல இருக்கும்போது எங்க சித்தி எங்க அத்தை பெரியம்மா எல்லாரும் எங்களுக்கு இப்படிதான் அட்வைஸ் பண்ணாங்க. இந்த வயசுல யாருக்கா இருந்தாலும் ஒருத்தர் மேல விருப்பம் எல்லாமே வரதான் செய்யும், அது தப்பே கிடையாது. ஆனா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அம்மா அப்பாக்காக நம்ம எல்லாத்தையும் விடணும். அப்படி ஏதாவது மனசுல இருந்தாலும் அம்மா அப்பாவை நினைச்சு பாரு, நல்லா படிச்சு ஒரு வேலைக்கெல்லாம் போ சரியா? சரி சித்தி. எந்த தப்பான வழியிலையும் போயிடக்கூடாது. உனக்குன்னு கிடையாது, சத்யா நந்தினி எல்லாருக்கும் நான் இதான் சொல்லுவேன். சுவாபியா இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன். ஜனனி பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணக்கூடாது. ஜனனி பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா அந்த பையன் ராமு ரொம்ப நல்ல பையன், அதனாலதான் நாங்க அவகிட்ட பேசுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நாங்களாம் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டோம். இப்பவும் எனக்கு அவ மேல கோவம் இருக்கதான் செய்யி, நீயே பாத்திருப்ப. முன்னாடி மாதிரி நான் ஜனனி கிட்ட அவ்வளவா பேசது கூட கிடையாது. ஆமா சித்தி. நந்தினியும் ஜனனி எல்லாம் எப்பயாச்சும் தான் இங்க வருவா நம்ம ஊருக்கு, வருஷத்துல 1 வாட்டியோ 2 வாட்டியோ. ஆனா நீயும் சத்தியாவும் எனக்கு அப்படி கிடையாது. சுவாபி எப்படியோ அப்படிதான் நீங்க 2 பேரும். உங்க 2 பேரையும் நான் தான் வளர்த்தேன் சின்ன வயசுல இருந்து. நீ என்ன ஒரு தப்பு பண்ணான்னு வச்சுக்கோயேன், நான் அப்புறமா உன்கிட்ட பேசவே மாட்டேன். எப்பவும் உன் மனசுல இதை ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பா நான் அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன் சித்தி. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் மக்களே, இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான். +2ல நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். இன்னும் அடுத்து காலேஜ்க்குலாம் போகணும், 3 வருஷம் படிப்பெல்லாம் முடிச்சு மாதிரி வேலைக்கெல்லாம் போய் அப்புறமா தான் உன்னை கெட்டி கொடுக்கணும்னு இருக்கும். இதுக்கு இடையில நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்பயே உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சிருவேன். உங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்க மாட்டேன், நானே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் பாத்துக்க. சித்தி ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பயம் எல்லாம் இருக்கணும். இன்னும் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அம்மா அப்பாவை கேட்டு தான் செய்யணும். எங்கே போனாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா? சரி சித்தி. சரி போ, நான் வரேன். சரி.
சித்தி எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நானும் அவங்களும் பேசின விஷயம் சித்திக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆனா நாங்க பேசுறதே கிடையாது, அப்புறம் எப்படி தெரியும்? ஒருவேளை சின்ன பொண்ணத்தை எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாவளோ? அப்படின்னாலும் அம்மா கிட்ட தானே சொல்லணும், சித்தி கிட்ட எதுக்கு சொல்லணும்? எதுக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க? அதுவும் என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் வேற இன்னைக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். சித்தி பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு தோணுது. தப்பி தவறி நாங்கள் லவ் பண்ற விஷயம் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கடவுளே, எனக்கு யோசிச்சாலே பயமா இருக்கு. இந்த சித்தியெல்லாம் அம்மையை விட ரொம்ப கோவக்காரி. அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா இந்த சித்தியை கொஞ்சம் கூட சமாளிக்க முடியாது. சொன்னபடி செஞ்சிரும். மாப்பிள்ளைய பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிரும். கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு தான் இப்படி பேசுறாங்களோ? சரி, ஆனால் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசணும் போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறதுக்கு? ஜனனியை கிட்ட கேட்டால் எதுவும் தப்பாக நினச்சிக்குவாங்களோ? சரி, எப்படியாச்சும் அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பேசிடலாம். பேசிட்டு சொல்லிட்டே வச்சிடலாம், இதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு. என்னால் பேசாமல் இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு? ஆனால் என்னை விட அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு வேறு வழியே கிடையாது. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்புறமா காலே பண்ணக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நல்லா படித்து முடிச்சு வேலைக்கெலாம் போனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வீட்டில் பேச சொல்லுவேன். சித்தி சொன்னதும் கரெக்டு தான். நம்ம தேவையில்லாத விஷயம் பற்றியெல்லாம் யோசிச்சு படிப்பை கொட்ட விட்டுறக்கூடாது. அம்மா அப்பா என்னையும் அக்காவையும் நம்பி தான் இருக்காங்க. சரி, எப்படியாச்சும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேச முடியுமான்னு பார்க்கலாம். மனசில் இருக்கிறத இவகிட்ட சொல்லிட்டேன். இந்த பிள்ளை இனிமையாச்சும் நல்ல வழியில் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பையன்கிட்ட இவ பேசிகிட்டு இருக்கா, அது மட்டும் தெரியுது. ராம கூப்பிட்டு இந்த விஷயம் பற்றி விசாரிக்க வேண்டியதான். ராமே ஜனனியும் சேர்த்து நிப்பாட்டி வச்சு தான் கேட்கணும். நேற்று நைட்டு இவ ராமுக்கு தான் ஃபோன் பண்ண அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே. ராமகிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கணும். இப்படியே விட்டால் சரி வராது. அக்காக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படும். அவள் உயிரையே விட்டுருவா. இந்த பிள்ளைங்க இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கே பக்குன்னு இருக்கு. ஏமா, அட, இந்த ட்ரெஸ் அதை விட அழகா இருக்கே. இம்மா, அதை விட இது நல்லா இருக்கோ? ஆமா மக்களே, அந்த ட்ரெஸ்ஸை விட இது நல்லா இருக்கு. உனக்கு தான் இந்த கலரே கிடையாதுல்ல, பேசாம இதையே எடுத்துக்கோ. உனக்கு இது போட்டது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இந்த பச்சையும் சோப்பு தானே எடுத்துட்டு இருக்க. இந்த கலர் நல்லா இருக்கு, இதையே எடுத்துக்க. ஏமா, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா நான் இதையே எடுக்கேன். ஏன் மக்களே, உனக்கு இது பிடிக்கலையோ? எனக்கும் இது பிடிச்சிருக்குமா, அதனாலதான் அந்த ரெண்டு மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். சோபி, உனக்கு அதுவும் பிடிச்சிருக்குன்னா எடு. அதுக்குள்ள பைசாவை அம்மா குடிக்கேன். இருக்கட்டுமா, நம்ம அப்புறமா எடுத்துக்கிடலாம். இப்ப நீ இதை எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த அத்தை தான் பைசா கொடுப்பாவ. அப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கும், ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போதைக்கு நான் இதையே எடுத்துக்கிறேன். உனக்கு அதுவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னல மக்களே, அந்த அத்தைக்கு தெரியாம நான் தனியா பில்லு போடுறேன். போய் நீ அதே எடுத்துட்டு வப்போ. அதுவும் உனக்கு போட்டாலும் அழகா இருந்துச்சு. அப்படியா? அப்ப யாருக்கும் தெரியாம சைலண்டா எடுத்துட்டு போவோம். சரி சரி, எடுத்துட்டு வப்போ. சரிம்மா, அப்ப நான் ட்ரெஸ் மாத்திட்டு ரெண்டே எடுத்துட்டு வரேன். சரி மக்களே. எம்மா இப்பதான் கொஞ்சமாச்சும் தூங்குறான். ஆமாடா, நைட்டை தான் தூங்கவே இல்லை. என்னதான் எனக்கு பிரச்சனைன்னு எனக்கு புரியல. பாக்குறதுக்கு பாவமாவே இருக்கு. என்னாச்சு ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. கேட்க கேட்க லூசு மாதிரியே இருந்தான். எனக்கும் அதான்டா ஒன்றும் புரியல. நேற்று நைட்டு நடந்தது நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமாதி, எதனால அப்படி நடந்திருக்கும்? அவனுக்கு நைட்டு நடந்தது எந்த விஷயமே ஞாபகம் இல்லை. இடையில ஒரு வாட்டி எந்திரிச்சான். நான் உன்கிட்ட சொல்லலாம். இடையில எந்திரிச்சு தனியா பேசிட்டு இருந்தான். யார் கூடடா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, சுவாணி வந்திருக்கா, அவ இங்கதான் நின்னா என் கூட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி பெண்ணாத்திட்டு இருந்தான். இது சுவானியா? அவ எங்க இங்க வரப்போறா? எனக்கும் அதான்டா ஒன்றும் புரியல. அப்புறமா நான் சொன்னேன், அவங்க யாருமே இங்க இல்லடா, எல்லாரும் கோயம்புத்தூர் போயிருக்காங்க. சரி, அவ ஊர்லயே இருந்தா கூட அவ ஏன்டா இங்க வரப்போறா அப்படின்னு கேட்டேன். பேசி அடுத்த நிமிஷம் நார்மல் ஆயிட்டான்டா. எனக்கு என்னமோ சரியா படல ராம். என்னாச்சு அதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாருவான்னு நினைக்கேன். அப்புறமா நேற்று நைட்டு இவ கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா சுவானி. அவங்க அம்மா நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா. நைட்டு எப்படியும் ஒரு 11:30 12 மணி இருக்கும்னு நினைக்கேன். இது நைட்டு ஃபோன் பண்ணாலா? ஆமாம், ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அவங்க கிட்ட பேசணும், ஒரே ஒரு வாட்டி பேசணும், நான் நாளைக்கு ஜனனி ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்கேன் அப்படின்னா. பட் இப்போ வரைக்கும் கூப்பிடவே இல்லை. அவ இதனால அப்படி கால் பண்ணான்னு தெரியல. இவனும் இங்கே பிடிச்ச மாதிரியே இருந்தா என்னன்னு தெரியல. இல்லைன்னா அப்பவே கூப்பிட்டு பேச வச்சிருப்பேன். இவன் தான் லூஸ் மாதிரி இருந்தானே. அவ உன் ஃபோன்லேயே கால் பண்ணா? இல்லடா, அவன் ஃபோனு என் கிட்ட தானே இருந்துச்சு, அதில் தான் கால் பண்ணான். வேணா, நீ ஜனனி கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லி ஃபோன் பண்ணி வைக்காத. எப்படியும் நம்ம ஊருக்கு போக தானே போறோம். ஆதி, நம்ம 2 பேர் தானே போறோம். அவன் நம்ம கூட வரல. எனக்கு என்னமோ 2 பேரும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசினா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும் தோணுது. ஜனனி இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுல இன்னுமே எல்லாரும் கோவத்துல தான் இருக்காங்க. ஏதோ பேசணுமே அப்படின்ட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் விஷயமும் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதை குறைக்கி எனக்கும் நந்தினிக்கு வேற ப்ராப்ளம். இதுல இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை பண்ணி வைக்க வேண்டாம். நீ சொல்லதும் கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணலாம்? அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போலாம். போனதுக்கு அப்புறமா அவகிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி வைக்கலாம். பேசாம கார்த்தியை நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? அவன் எப்படிடா வருவா? நானும் அவனை கூப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அங்கே யாருமே தெரியாது. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் ஏன்டா வரணும், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சும்மா கூப்பிட்டு பார்க்கலாம். வெளியே எங்கேயாவது அவனுக்கு ஃபங்க்ஷன் வர பிடிக்கலன்னா வெளியே ஸ்டே பண்ணட்டும். நம்ம சும்மா கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்துருவோம்ல, வேற எவ்வளோ போக மாட்டோம்ல. நீ சொல்லதும் கரெக்ட் தான். சரி பார்க்கலாம். நாளைக்கு தானே என்கேஜ்மெண்ட், அதெல்லாம் முடிச்சு தானே நம்ம போவோம். நம்ம அவன்கிட்ட பேசி பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு சுவானி அங்கே இருக்கிறதுனால வரமாட்டான். ஏன்னா 2 பேரும் இப்போ மீட் பண்ணிக்கிறதும் இல்லை, ஃபோன்லேயும் பேசிக்கிறது கிடையாது. ஒரு கணக்கில் பார்த்தா அதுவுமே கரெக்டு தான். ஏன்னா அந்த பிள்ளை இப்போ தான் +2 முடிச்சிருக்கு. வீட்டில் எதுவும் தெரிஞ்ச மாதிரி படிப்பு இது பண்ணி வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆமாடா, சரி வா, அவன் கொஞ்சம் நேரம் உறங்கட்டு அப்புறமா நம்ம வந்து பேசலாம். சரிடா, உனக்கு நான் காஃபி ஏதாச்சும் பண்ணட்டா? ஆமா, தலை செம்மையா வலிக்கி, நான் நைட்டெல்லாம் உறங்கவே இல்லை. ஆமா, அந்த மாமா எல்லாரும் போயாச்சா? எல்லாரும் காலையில தான் கிளம்பி போனாங்க. அந்த கூத்தையான் கேட்க வா சொல்லுங்க, என்னாச்சுடா? ஐயோ, நேற்று நைட்டெல்லாம் ஒரு பக்கம் பீதியா இருந்தாலும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படி என்னடா ஆச்சு? நான் நல்லா தூங்கிட்டேனோ? ஆமா, நீ ஒரு மணி 2 மணி வரைக்கும் நம்ம அப்படியே முடிச்சு அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி படுத்தோம். அதுக்கப்புறமா நீ நல்லா உறங்கிட்ட. அதுக்கப்புறம் நடந்த கூத்து இருக்கே, ஐயோ, அதை நினைச்சா எனக்கு கையை காலெல்லாம் இப்பயே நடுங்குது. ஏன்டா, என்னாச்சு? வா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டீயே போடு, டீ குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். சரிடா, உனக்கு இன்னைக்கு ஒர்க் இல்லையா? இல்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்டிருக்கேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஒரு 10-11 மணி போல லாகின் பண்ணா போதும். எனக்கும் அதே தான். சரி வா, நம்ம டீ குடிச்சிட்டே பேசலாம். சரிடா. அப்புறம் ஆதி, கோயம்புத்தூர் போறதுக்கு டிக்கெட் போடணும்ல? ஒண்ணு வேண்டாம், ஒரு கார் 2 எடுத்து அதுலயே போயிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா இவன் கார் இருக்குல்ல, அது தூக்கிட்டு போகலாம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான்.